கண்மணி பெரிய ஆளாகி பாட்டிக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அன்பு கம்பெனியோட லஞ்ச சாப்பிட்ட ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்புக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட எம்டி இருந்துகிட்டு என்னுடைய ஸ்டாஃப்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் உன்ன சும்மா விட மாட்டேன். மொத்த பேத்தையும் தூக்கி உள்ள வச்சுடுவேன் அப்படின்னு எங்க அன்புக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க. உடனே அன்பு நடந்ததெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "என்னாச்சு அன்பு உனக்கு? ஒழுங்கா செக் பண்ணி அனுப்புனேன்னு தானே சொன்னேன். என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து என் கம்பெனிய மூட வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க. உடனே அப்பதான் இங்க அன்புக்கு ஞாபகம் வருது. நம்ம ஏற்கனவே தப்பு நடந்ததுனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் ரூம்க்குள்ள ஒரு சிசிடிவி கேமராவ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாருக்கும் தெரியாம. அந்த கேமராவ செக் பண்ணி பார்க்கும்போது, அன்புக்கு உண்மை தெரிய வருது. இதெல்லாம் பண்ணது வெண்ணிலான்னு சொல்லிட்டு, உடனே அந்த வீடியோவ எடுத்துட்டு பாட்டிக்கிட்ட போறாங்க. பாட்டிக்கிட்ட காமிச்சதும், பாட்டிக்கும் அதிர்ச்சியா இருக்குது. இதெல்லாம் பண்ணது வெண்ணிலாவா? அந்த வெண்ணிலாவ முதல்ல இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், வெண்ணிலா என்ன பாட்டி என்ன கூப்பிட்டு விட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்ததும் பாட்டி இருந்துகிட்டு அந்த வீடியோவ காமிக்கிறாங்க. இல்ல பாட்டி இது நான் இல்ல. நான் எதுவும் பண்ணல அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க. போதும் நிறுத்து. நீ இதான் பண்ணன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதெல்லாம் எப்படி உனக்கு பண்ண மனசு வந்துச்சு? எங்களுக்கு ஈக்குவலா உனக்கு பொறுப்பு குடுத்தா, எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறியா? வரம் குடுத்தவன் தலையிலே கைய வைக்கிற மாதிரி, என் கம்பெனிய இழுத்து மூடுறதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியும் 4 அர அறையிறாங்க வெண்ணிலாவ. இங்க அன்பு இருந்துகிட்டு, பாட்டி நீங்க தான் அன்னைக்கே அம்மா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் இவ தான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும்போதே, அம்மாவ நம்பாம பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பாட்டி. இவள தூக்கி ஜெயில்ல வச்சிருந்திருக்கணும். அப்படி வச்சிருந்தா இவ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. அப்படின்னு அன்புவும் கோவமா திட்டுறாங்க. உடனேவும் இங்க அன்போட அப்பா இருந்துகிட்டு, உன்னலாம் நம்பி அ அன்புவ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சோமே! ஆனா, நீ இப்படி ஒரு மோசமான பொண்ணா இருப்பன்னு நாங்க நெனச்சு பார்க்கல. எங்களுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே! அப்டி சொல்லிட்டு அன்போட அப்பாவும் திட்டுறாங்க. ஆனா, வெண்ணிலா நான் எதுவும் பண்ணல. இதெல்லாம் வந்து ஃபேக்கு அப்டின்னு சொல்றாங்க. எது ஃபேக்கு? இதெல்லாம் ஃபேக் கிடையாது. உண்மையானது அப்டின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. இந்த நேரத்துல பாட்டி இருந்துட்டு, "அன்பு போலீஸ்க்கு கால் பண்ணு. அவள முதல்ல போலீஸ்ல பிடிச்சு குடுத்தா தான் இவலாம் திருந்துவா. இவள சும்மா விட மாட்டேன் நானு." அப்டின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "வேண்டாம் பாட்டி என்ன மன்னிச்சுடுங்க பாட்டி" அப்டின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வெண்ணிலாவ பிடிச்சுட்டு போயிடுறாங்க. பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.